பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வான்மறைகள். அல்லாஹு தஆலா சிறியது பெரியது என நிறைய வேதங்களை ஹஸ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பல்வேறு நபிமார்கள் மீது தத்தமது சமுதாயத்தவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இருக்கிறான். சிறு சிறு மறைகளுக்கு சுஹுஃப் என்றும் பெரிய மறைகளுக்கு வேதம் என்றும் கூறப்படும். அல்லாஹ் இறக்கியோருடைய வேதங்களில் மிக பிரபலமானவை 4. ஒன்று தௌராத், ஜபூர், இன்ஜீல், திருக்குரான். 4 வேதங்கள். தௌராத் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. ஜபூர் ஹசரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. இன்ஜீல் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. திருக்குரான் ஹசரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. இந்நான்கு வேதங்கள் அல்லாமல் சில சூஃபுகள் ஹஜரத் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், சில ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், சில ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், சில ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், இன்னும் சில மற்ற நபிமார்கள் மீதும் இறக்கப்பட்டன. அனைத்து இறைமறைகளை பற்றியும் முஸ்லிம்களுக்கு இவ்வாறான கொள்கை இருத்தல் வேண்டும். அனைத்து வான்மறைகளும் மனிதர்களின் நேர்வழிக்காகவே இறக்கப்பட்டன. அவை அனைத்திலும் நேர்வழிக்கான விஷயங்களும் உபதேசங்களும் நிரம்பி இருக்கின்றன. மேலும் ஏவல்களும் விளக்கல்களும் சுவர்க்க பாக்கியங்களும் நரக தண்டனைகளும் அவற்றில் பொதிந்துள்ளன. மேலும் ஒவ்வொரு உம்மத்தும் தத்தமது காலங்களில் அதன் சட்டங்களின்படி வாழ்வது அவர்களின் வெற்றிக்கு காரணமாகும். திருக்குரான் அருளப்பட்ட பிறகு முன் சென்ற அனைத்து வேதங்களும் அதன் சட்டங்களும் காலாவதியாகிவிட்டன. இனி கியாமத் வரை இந்த உம்மத் திருக்குரானின் சட்டங்களின்படி அமல் செய்திலேயே வெற்றி இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகம் அழியும் போது வருவாங்க. கியாமத்து நாளோட ஏற்படும் போது அப்போ அவங்களும் திருக்குரான் படி தான் அவங்க தன்னுடைய நபித்துவத்தில் இருந்து கொண்டே திருக்குரானை தான் என்ன செய்வாங்க, அதன் சட்டங்களை தான் மக்களுக்கு சொல்லுவாங்க. முந்தைய வான்மறைகளில் அதிகமானவை இன்று இல்லை. இருக்கின்ற வான்மறைகளும் அசல் வார்த்தைகளுடன் பாதுகாக்கப்படவில்லை. அவற்றில் அல்லாஹ்வின் வாக்குகளுடன் மனித வார்த்தைகளும் கலந்துவிட்டன. வழிகேடர்கள் அதில் தமது சுய கருத்துக்களை கலந்துவிட்டனர். மேலும் அதிகமான விஷயங்களை மாற்றியும் விட்டனர். எனவே முந்தைய வேதங்களில் எவ்விஷயம் குரானுக்கு முரண்படாமல் இருக்கிறதோ அது உண்மையாகும். மேலும் எவ்விஷயங்கள் குரானுக்கு முரண்படுகிறதோ அவை பொய்யாகும். மேலும் எவ்விஷயங்கள் குரானுக்கு முரண்பாடாகவும் ஒப்பாகவும் இல்லையோ அவை பற்றி நாம் மௌனம் சாதிக்க வேண்டும். அதை உண்மைப்படுத்தவும் கூடாது, பொய்ப்பிக்கவும் கூடாது. சில விஷயங்கள் உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை உண்மையான விஷயத்தை நாம பொய்ப்பிக்கிறதும் அது மாதிரி பொய்யான விஷயத்தை நாம உண்மைப்படுத்துறதும் நாம குற்றவாளியாக இருக்கக்கூடாது இல்லையா? அது மாதிரியான விஷயங்களை நம்ம அமைதியாக இருந்துடணும். அல்லாஹு தாலாவால் இறக்கி அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் சுகுஃபுகளையும் இவை அல்லாஹுவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டவைதான் என நம்பிக்கை கொள்வது மிக அவசியமாகும். அவ்வாறு நம்பிக்கை கொள்ளவில்லையானால் அவர் முஃமினாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க.